பிஹேவ் நோட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் தயாரிக்கிற அரசு விடுமுறை அப்படின்ற படத்துடைய டைரக்டர் பாலசுப்ரமணியம். நான் இதுக்கு முன்னாடி கேட்டு குஞ்சுமன் சாருடைய காதலுக்கு மரணம் இல்லை படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட 2வது படம். இதில் ஹீரோ ராஜேஷ் அப்படின்ற ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துகிறேன். ராட்டினம் படத்தில் நடித்த சுவாதி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அதோட பொன்னன், சரண்யா, டெலிகனேஸ் சார் எல்லாரும் நடிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் சி ஏழுமலை சார் அப்படின்ற ஒருத்தர் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய இந்த படம் துவங்குறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் அவர் தான். அவருக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பந்தல் சிவா அப்படின்ற ஒருத்தர் வில்லனாக, ஒரு நல்ல வில்லனாக அறிமுகப்படுத்துகிறோம். அவரும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வைரமுத்து சார் பாடல்கள் எழுதுறாங்க. அன்பரசன் கேமராமேன், எடிட்டர் விடி விஜயன் சார், மிரட்டல் செல்வம் ஃபைட் மாஸ்டர், இவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல முறையில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இது துவங்குறோம். உங்களுடைய ஆசையோட நல்லபடியாக முடிச்சு திரைக்கு வரும்போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் உங்களோட ஆசையோட இந்த படத்தை நான் முதல்ல தொடங்குறேன். இதில் ஒரு முரட்டு இளைஞனுக்கும் ஒரு கற்றிருந்த ஒரு பெண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், அரசு விடுமுறை அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத கருவா வச்சுக்கிட்டு இந்த படத்தை தொடங்கியிருக்கேன். இதில் அருமையான ஒரு காதல் கதை. இந்த கதை இதில் 5 பாடல்கள் தாமஸ் ரத்னம் அப்படின்ற மியூசிக் பண்றாரு. நல்ல மியூசிக் டைரக்டர். சாங் ரொம்ப நல்லா வரும், உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் கவிப்பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் உனக்காக தனியா ஸ்பெஷலா நின்று இந்த பாடல்களை ஹிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பாடல்களை ஜான்சியில தொடங்குறோம். அது அப்புறம் 2 சாங் அப்ராட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது எல்லா சுச்சுவேஷன் சாங்ஸ், ரொம்ப நல்ல சாங்ஸோட இது வரும். படப்பிடிப்பு இன்னைக்கு ஆரம்பிச்சு எக்தம் போயிட்டு இருக்கேன். டிசம்பர் 2 அல்லது பொங்கல் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இதை துவங்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். நான் அரசு விடுமுறை என்ற ஒரு தலைப்பில் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் இயக்குனர் டைரக்டர் பாலாஜி சார், அவர் ஏற்கனவே காதலுக்கு மரணம் இல்லைன்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. இது அவருடைய 2வது மூவி, இது என்னுடைய முதல் மூவி. இதில் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தாமஸ் ரத்னம் அவர் பேர். கேமராமேன் அன்பரசு, கவி பேரரசு வைரமுத்து தான் பாடல் எழுதியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு காதல் கதை. இது நல்லபடியாக பெரிய அளவில் ஹிட் ஆகுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஆண்டவனும் அனுகிரகமும் கிடைக்கணுன்றது பிரார்த்திக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக, கதை ஒரு நல்ல பெரிய விதத்தில் ஹிட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை. என்னென்னா அதில் ஒரு காதல் கதை கொஞ்சம் பேசிக்காகவே கொஞ்சம் ரகடாக அதுக்கப்புறம் ஒரு லவ், பியூர் லவ், ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே ஒரு கமர்ஷியலான ஒரு மூவின்றதுனால கொஞ்சம் அந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் கதையை ஒத்துக்கிட்டது. கதை ரொம்ப அருமையான கதை. அதனால கதை பெரிய அளவில் ஹிட் ஆகுன்றது நம்பிக்கை எனக்கு. ரொம்ப நன்றி. BMWoods.com. நான் ஸ்வாதி. இது என்னோட 3rd மூவி, அரசு விடுமுறை. இன்னைக்கு இந்த படத்தோட பூஜை நடக்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் இதோட ஷூட்டிங், ஆடியோ லான்ச், ரிலீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட், பிளெஸிங்ஸ் எல்லாமே இருந்தால் தான் முடியும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க எங்கள் டீமை. தேங்க்யூ.
ஐ எம் தாமஸ் ரத்னம், மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அரசு விடுமுறை இந்த படம் வந்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் தயாரிக்குது. டைரக்டர் சி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயக்குறாரு. இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 பாடல்கள், 2 மெலடி சாங், டுவெட் சாங், ஒரு மெலடி சாங், ஒரு குத்து சாங். பாடல்களை வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதுகிறாரு. கம்போசிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம் வித் லவ். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பெகன் நோட்ஸுக்கு வியூவர்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் எனக்கு செகண்ட் ஃபிலிம். இந்த படத்தோட கேமராமேன் நான் அன்பரசன். இது வந்து இயக்குனர் ஏற்கனவே எனக்கு ஃப்ரெண்டு. அவர் வந்து சும்மா ஒரு 3 days தான் ஆச்சு. கூப்பிட்டு வந்து பேசினார், மாதிரி கதை சொன்னார், பிடிச்சிருந்தது. இதெல்லாம் தெரிஞ்ச டீம், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு எனக்கு எல்லாமே ஒரு அவுடோர் தான், லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். தேங்க்ஸ்.